மருத்துவ குணம் கொண்ட வெற்றிலையின் உற்பத்தியை அதிகரிக்க வங்கிகள் கடன் அளிக்க வேண்டும் என்று கோவை மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அஜீரண கோளாறு, இருமல் போன்றவற்றை நீக்கக்கூடிய மருத்துவ குணம் கொண்டது வெற்றிலை. மங்கலப் பொருளாக விளங்கும் இந்த வெற்றிலை மலேசியாவில் உருவானதாகவும் பின்னர் படிப்படியாக இந்தியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கும் பரவியதாகவும் கூறப்படுகிறது. இதில் தமிழகத்தில் கும்பகோணத்தில் உற்பத்தியாகும் வெற்றிலைகளுக்கு பல்வேறு மாநிலங்களிலும் தனி மவுசு உள்ளது. இந்நிலையில் கும்பகோணம் மற்றும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த வெற்றிலை விவசாயிகள் பலரும் கோவை, பொள்ளாச்சி பகுதியில் முகாமிட்டு குத்தகைக்கு நிலங்களை எடுத்து வெற்றிலை உற்பத்தி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாவட்டத்தில் ஆங்காங்கே 2-3 ஆண்டுகளுக்கு தற்காலிகமாக குத்தகைக்கு நிலங்களை எடுத்து அதில் வெற்றிலை சாகுபடி செய்து கேரளா, ஆந்திரா போன்ற பல்வேறு மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்கின்றனர். இந்த செடியில் அடிக்கடி பூச்சி தாக்குதல் ஏற்படும் நிலையில் வேளாண் அதிகாரிகள் தங்களுக்குரிய ஆலோசனை வழங்க முன்வருவதில்லை என்றும், வெற்றிலை விவசாயத்தை மேம்படுத்த வங்கியில் கடனுதவியும் கிடைக்கவில்லை என்றும் விவசாயிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். தொழில் அது நோவுதாங்கன்னா சில பக்கம் கெடுங்க, சில ஏரியா நல்லா இருக்கு. இங்கேயே ஒரு 2 வருஷம் நல்லா இருக்கு, மறுபடியும் 2 வருஷம் கொடிக்கல் கெடும். கேரளா சப்ளை இல்லைன்னா இங்கே சேல்ஸ் சாட்சி ஆகாது. நாங்கள் லோனு ஆரம்பத்திலிருந்து கேட்டு பார்க்குறோம், போனால் எங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. விவசாயி காட்பட்டா வந்தால் கொண்டு போய் லோன் கொடுக்குறாங்க. கொடிக்கல் நாங்கள் குத்தகை பிடிச்சி ஒரு ஏக்கரா 5000 பிடிச்சி வெட்டுறோம். அது 3 வருஷத்துக்கு இருப்போம். 3 வருஷம் அழிஞ்சு முடிஞ்சு இந்த இது போய் வேற ஒரு காட்டில் போய் கொடிக்கல் பிடிச்சி வெட்டுறது. அதனால லோன் கொடிக்கல் விவசாயிகளுக்கு லோன் கொடுக்குறது இல்லைங்கிற வரையில். மற்ற விவசாயத்திற்கும் அரசு கடனுதவி அளிப்பது போல் இயற்கை மூலிகையான வெற்றிலைக்கும் கடனுதவி வழங்கி விளைச்சலை அதிகரிக்க அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்பது இந்த விவசாயிகளின் எண்ணம்.